ராமதாஸ் வீட்டில் அண்ணாமலை. பாரதிய ஜனதா கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சி தொகுதி பங்கீடு பற்றி என்ன பேசினார்கள் என்பது பற்றி நமது கடையர் டிவியில் பார்க்கலாம். வரக்கூடிய லோக்சபா தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணி இறுதி செய்யப்பட்டுள்ளதை அடுத்து இன்று மார்ச் 19 இரு கட்சிகளுக்கிடையே தொகுதி பங்கீடு கையெழுத்தாகிறது. தமிழகத்தில் ஏப்ரல் 19 லோக்சபா தேர்தல் நடக்க இருக்கிறது. இதையடுத்து கூட்டணிகளையும் தொகுதி பங்கீடுகளையும் நிறைவு செய்யும் அரசியல் கட்சிகள் தீவிரம் காட்டி வருகிறது. அந்த வகையில் கடந்த சில நாட்களாக பாட்டாளி மக்கள் கட்சியுடன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் 2ஆம் கட்ட தலைவர்கள் பேச்சு நடத்த வந்த நிலையில் இரு கட்சிகளுக்கும் இடையே கூட்டணி இறுதி செய்யப்படவில்லை. சென்னை கிரீன்வே சாலையில் உள்ள அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமியின் இல்லத்தில் பாமக எம்எல்ஏக்களை சந்தித்து பேசினார். ஆனால் நாங்கள் பழனிசாமியை சந்திக்க செல்லவில்லை என அந்த எம்எல்ஏக்கள் மறுப்பு தெரிவித்தனர். தொடர்ந்து பாமக எம்எல்ஏ சேலம் அருள் பழனிசாமியை சந்தித்து பேசியதாகவும் தகவல் வெளியானது. இந்நிலையில் கூட்டணி தொடர்பாக முடிவெடுப்பதற்காக பாமகவின் உயர்மட்ட குழு நேற்று மார்ச் 18 கூடியது. லோக்சபா தேர்தலில் எந்தெந்த கட்சிகளுடன் கூட்டணி அமைப்பது என்பது குறித்து பாமக நிர்வாகிகளுடன் ராமதாஸ், அன்புமணி ராமதாஸ் ஆகியோர் ஆலோசனை நடத்தினர். கூட்டம் முடிந்தபின் செய்தியாளரிடம் பேசிய பாமக மாநில பொதுச்செயலாளர் வடிவேல் ராவணன், பாஜகவுடன் கூட்டணி இறுதி செய்யப்படுகிறது என்று தெரிவித்தார். இந்நிலையில் இன்று மார்ச் 19 காலை பாஜக, பாமக கட்சிகளுக்கிடையே தொகுதி ஒப்பந்தம் கையெழுத்தாவதாகவும், இதற்காக பாஜக தலைவர் அண்ணாமலை திண்டிவனம் தைலாபுரம் தோட்டத்தில் ராமதாஸ், பாமக தலைவர் அன்புமணி ஆகியோரை சந்தித்து பேசினார் என்பது குறித்து செய்தி வட்டாரங்கள் நமக்கு தெரிவிக்கிறார்கள்.